இது பார்த்திங்கன்னா சங்கரன்கோயில் திருவேங்கடத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் வைத்த ஒரு மியாவாகி குறுங்காடு. ஒரு 250 வர மரம் வச்சோம். நீர்மருது, தாண்டிக்காய், வெப்பாலை, புங்கை, பாதாம் அப்படின்னு நிறைய மரங்களை வச்சோம். இந்த இடம் பாருங்கள், இப்போது ஒரு பல்லுயிர் சூழலாக ஆயிடுச்சு. இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் பாருங்கள், முன்னால் பழைய ஃபோட்டோ காட்டுதேன். இதில் பார்த்திங்கன்னா பூரா சுண்ணாம்பு மண். இந்த மண் ஃபுல்லாக எதுவுமே வளராத அப்படின்வாங்க. இந்த வளராத சுண்ணாம்பு மண்ணை இன்றைக்கி வளப்படுத்தி பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு காடு மாதிரி உருவாக்கியாச்சு. இதில் வெப்பாலை நிறைய கன்றுகளை வந்து நம்ம, அதாவது இந்த பகுதியில் இல்லாத கன்று நம்ம ஊரில் இது. இந்த மரங்கள் அனைத்தும் நானாக விதைகள் சேகரித்து உருவாக்கின கன்று. அந்த கன்றுகளை தான் இங்கே வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெட்ராஸிலேருந்து நம்ம சரவணன் சார் அனுப்புனா யானை குண்டுமணி அந்த மரங்களும் உள்ளே இருக்குது. இங்கே வந்து நேற்று மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நல்லா ஈரமாக இருக்குது. பாருங்கள், நல்லா பாதாம், மருத மரம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குன்னு, நல்லா பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. இது வந்து தாண்டிக்காய் மரம், நல்லா பெரிய மரமாக இருக்குது. யானை குண்டுமணி மரம் பாருங்கள். மருத மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. தாண்டிக்காய் மரம் இந்த இருக்குது. யானை குண்டுமணி மரம், இந்த ஒரு நீர் மருத மரம் இருக்குது. தாண்டிக்காய் இருக்குது, வெப்பாலை இருக்குது. இப்படி இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக, பறவைகளோட ஓசையாக, எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய விதைகள் வந்து அதுலேருந்து உளுந்து முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த பாதாம் அந்த குண்டுமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து உளுந்து அது பலடியுமே கண்ணை வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மியாவாகிக்காக உழைத்த நகராட்சி ஊழியர்களுக்கும், நகராட்சி அதிகாரி இஓ சார் அவர்களுக்கும், நந்தகுமார் சார் அவர்களுக்கும், அந்த பகுதி மக்களுக்கும் இந்த மியாவாகி குறுங்காடினை சமர்ப்பிக்கிறோம். நன்றி.